நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைத்த போதகருக்கும் நல் வார்த்தைகளை சொல்லி அறிமுகப்படுத்திய செயலர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த குவாயர் சண்டே அன்னைக்கு ரெண்டு குவாயருமே ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வெரி ப்ராமிசிங் ஜூனியர் குவாயர், நல்லா போல்டாக, நல்லா சத்தமாக, நல்லா ஆர்டிகுலேட் பண்ணி அவங்களுடைய வாய்ஸ் நல்லா கேட்குற மாதிரி நல்லா பாடினாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே குவாயர், நம்முடைய சர்ச் குவாயர் தே ஹவ் ட்ரெமெண்டஸ்லி இம்ப்ரூவ்டு. அந்த 4 பார்ட்ஸ்லாம் 4 பார்ட்ஸுமே நல்லா கேட்கும்படியாக மிக நேர்த்தியாக மிக கடினமாக பயிற்சி எடுத்து இந்த நாளிலே அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஜூனியர் குவாயரை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு பல தடவை சொல்லி தரணும். அப்படின்னா தான் அந்த டியூனை அவங்களால கேட்ச் பண்ண முடியும். அதை அங்கிள் எடுத்து அதை ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய சர்ச் குவாயர் மாஸ்டர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளாஸ் முடிகிறப்ப லாஸ்ட் அவர் வாத்தியார் வருவாரா வரமாட்டாருன்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம எல்லோரும். குறிப்பாக நல்லா தெரியும் வாத்தியார் வந்திருக்காருன்னு. ஆனால் பசங்க கேட்பாங்க, சார் இன்றைக்கி லாஸ்ட் அவர் கிளாஸ் இருக்கா அப்படின்னு. அது மாதிரி 5 பாட்டு பாடினதுக்கப்புறம் பிரசங்கம் தேவையா, பிரசங்கம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நீங்கள் நினைக்கலாம். அதை ரொம்ப சூசகமாக என்கிட்ட சர்ச் செக்ரட்டரி சொன்னார். தம்பி கொஞ்சமாக பேசுங்கன்னு சொல்லலை, அவர் 5 பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சரி சீக்கிரத்தில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன். பாடல்கள் கேட்பது, பாடல்களை பாடுவது நம்ம எல்லாருக்குமே மிகவும் பிடித்தமானவை. இன்றைக்கி உலகத்தில் பாட்டு இல்லாத இடமே இல்லை. அதுவும் இந்த மொபைல் ஃபோனும் இந்த நம்மளுடைய ஏர் பாட்ஸும் அப்புறம் எல்லோரும், அதுவும் நீங்கள் காலையிலலாம் மிகைப்படுத்திலாம் சொல்லலை. ஒரு கிளாஸ் ரூமுக்கு 9 மணிக்கு கிளாஸ்க்குள்ளே நான் உள்ளே நுழையிறப்ப ஏதோ மினி பஸ்ஸில் போகிற மாதிரி ஃபீலிங் தான் இருக்கும். 60 பேரும் செல்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருப்பான். ஐயோ வாத்தியார் வருவார், இது ஃபஸ்ட் அவரே, புஸ்தகம் கொண்டுருணுமே, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 60 பேரும் மொபைல் ஃபோனில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்க முடியாது. எங்கே போனாலும் இசை வெள்ளத்தினாலே மக்கள் மிகவும் மிதந்து கொண்டே இருக்கும். சலூனுக்கு போனால் அங்கே பாட்டு, துணி கடைக்கு போனால் அங்கே பாட்டு, கோழி கடைக்கு போனால் அங்கே பாட்டு, பாட்டே இல்லாத இடங்கள் கிடையாது. நிறைய நேரங்களில் இதை மியூசிக் தெரப்பின்னு வேறு சொல்கிறாங்க. நிறைய பேர் சில ரூம்ஸு, ஏசி ரூம்ஸு இதெல்லாம் வெளிநாடுகளில் கட்டி விட்டு அவங்க போய் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து அவங்களுடைய ஹெட்ஃபோனில் மாட்டி ஒரு 1 மணி நேரம் மியூசிக் கேட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் அது ஒரு தெரப்பியாம். அவங்களுடைய மனசையும் அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய சிந்தனைகளையும் அது அமைதிப்படுத்தி அவங்கள நெறிப்படுத்துதான். இப்படி மியூசிக் ரொம்ப சில பேர் மியூசிக்கோடைய ஆர்வத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் இந்த பாட்டை கேட்குறது. அதுக்கு காரணம் நான் கொயரில் இருந்தேன். சரி கொயரில் இருக்கேன். அதுவும் அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் எங்கே பாட்டு பாடுறாங்க அப்படின்னாலும் நான் ஓடி போயிடுவேன். இப்போ கல்யாணம் ஆகி வேலைகளே வந்ததுக்கப்புறம் போக முடியல. ஆனால் எங்கே பாட்டு பாடுறாங்க, அதுவும் குறிப்பாக 4 பார்ட்ஸ் சிங்கிங் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா முதல்ல அங்கே போய் உட்காந்துருப்போம். ஈஸ்தட்டிக் ப்ளஷர், சரி போய் கேட்கணும், கட்டாயமாக பாட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், அதோட ஒரு பெரிய சில நேரத்தில் எப்பா மூடே சரியில்லைப்பா, ஒரு பாட்டு கேளுப்பா அப்படின்றது. இந்த உலகம் சரியில்லை, மூடு சரியில்லை அப்படின்னா அவங்க பாட்டு கேட்பாங்க. இல்லைன்னா இப்போல்லாம் ஒரு கல்ச்சர் இருக்குது. நீங்கள் நானும் படித்தப்பெல்லாம் இந்த கல்ச்சர் கிடையாது. ஒவ்வொரு திருவிழாலும் குறிப்பாக அந்த பொங்கல் இல்லைனா வெல்கம் பார்ட்டி இல்லைனா ஃபேர்வெல் பார்ட்டியில் பயங்கரமாக சத்தமாக டிஜே பாட்டு போட்டு விட்டு டான்ஸ் ஆடுறது தான் பசங்க, காலேஜ் பசங்களுடைய வேலை. இப்போ ஐயோ காது கொடுத்து நீங்கள் அந்த இடத்துல நிற்கவே முடியாது, அவ்வளவு சவுண்டாக. அந்த சவுண்டை குறைச்சிருங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடும். அவங்களுடைய இமோஷன்ஸை இவோக் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய உணர்வுகளை தூண்டி மிக அதிகமாக அவங்கள ஆட வைக்கிறதுக்கு, அவங்கள பண்ண வைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுது. உலக பிரகாரமாக மக்கள் பெரும்பாலுமே சொல்ல போனோம்னா
they have become music maniac, பைத்தியங்களாக மாறிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆலயங்களிலே ஏன் பாடுகிறோம்? பாடல்கள் நமக்கு என்ன செய்கிறது? பாடல்கள் நமக்கு தேவை. வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் சிங்கிங் இன் த சர்ச்? ஆலயத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பிறந்ததில் இருந்து இந்நாள் வரைக்கும் அநேக பாடல்களை பாடியிருக்கிறோம். பாடல் பாடுவது ஆலயத்திலே ஒரு இன்றியமையாத, இட் பிளேஸ் அ வெரி இன்டெக்ரல் பார்ட். அது மிக முக்கியமாக, அதுவும் நம்மள மாதிரி ஆங்கிலிக்கன் திருச்சபைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனை முறைமையே ஒரு பாடலாக தான் இருக்கிறது, ஒரு மியூசிக்கலாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த சிங்கிங்க்கு ஏன் கொடுத்து வச்சுருக்காங்க? இதை எப்பயுமே நம்மளும் வந்து உணர்ச்சி பிரகாரமாக உணர்வு பூர்வமாக பார்க்காமல் வேதத்தில் இது என்ன சொல்லியிருக்கிறது, வேதத்தில் நமக்கு எதை காட்டுகிறது, வேதத்தில் இது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்து தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை, ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து நம்மளுடைய பாடல்கள் எப்படி இருக்கிறது, குறிப்பாக ஆலயத்திற்கு நாம் வரும்போது நாம் பாடல் எதற்கு பாடுகிறோம்? 3 குறிப்பு தான், உங்களை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். முதலாவது, we sing to glorify and worship God. நாம் இங்கே வருவது ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதே நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான கடமையாக இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அநேக எடுத்துக்காட்டுகளை நான் உங்களை சொல்ல முடியும். சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது வசனம், நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். சங்கீதம் 21:13 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். சங்கீதம் 95:1வது வசனம் 2வது வசனம், நீங்கள் எல்லாரும் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் பாடுறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம், வாருங்கள் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். நீங்கள் எல்லா இடங்களிலுமே இட்ஸ் a biblical mandate for us to sing and glorify God. வேதம் நமக்கு இதை கட்டளையாகவும் நமக்கு இதை ஒரு 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 முக்கியமான ஒரு செயலாகவும் ஆண்டவரை ஆராதிப்பிலே நமக்கு கொடுத்துருக்கிறது. அதனால தான் நம்ம பாடுறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய மூட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கோ, நம்மளை சரி பண்ணுறதுக்கோ, நம்மளை டியூன் பண்ணுறதுக்கோ நம்ம இங்கே வரல. Our primary focus here is to not to enhance our emotional ability or to calm our emotions, but to praise the Lord. Our singing is God-centered. கிறிஸ்தவ பாடல்கள், கிறிஸ்தவ ஆராதனைகளிலே தேவனை மையப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துவதே அதனுடைய முக்கிய பொருள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் மற்ற பாடல்களுக்கும் மற்ற மனிதர்கள் பாடுவதற்கும் நாம் பாடுவதற்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம். We come here because we sing for the glory of God. We sing to praise God because our worship is God-centered, not man-centered. மனிதனை மையப்படுத்தி அல்ல, கடவுளை மையப்படுத்தியே தேவனை மகிமைப்படுத்தியே நம்முடைய பாடல்கள் இருப்பதனால் நாம் இங்கு வந்து பாடுவது நம்மளுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்த அல்ல, நம்முடைய உணர்ச்சிகளை வந்து நமக்கு வந்து அமைதிப்படுத்த இல்லை நம்ம மனசுக்கு நல்லா இருக்கும் இந்த பாட்டு பாடுவோம், அதுக்கெல்லாம் இங்கே இல்லை. We sing only for the glory of God. கடவுளை. அதனால தான் அந்த மோசேயும் அவருடைய தங்கச்சி மிரியாமும் அதை கேட்டவன், அந்த ரெண்டு செங்கடல் 2ஆய் பிளந்து அது அந்த ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்த மாத்திரத்திலே they exploded. அவர்களுக்கு முடியல, பாட்டோட வெளியே வர்றாங்க. அதுதான் வாசிச்சோம் இன்னைக்கு யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஆமாம், நம்ம 90% மக்கள் எல்லாரும் இங்கே பாடாதவங்களே இருக்குது. மேபி ஒரு 10% வந்து அவங்களுடைய மூட் அப்செட்டாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு காரணங்களாக இருக்கலாம், அப்படியே நிற்பாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து 90% எல்லாரும் வந்து நம்ம இங்கே பாட்டில் வந்து, ஆனால் நம்முடைய பாடல்கள் வேதத்தில் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுது, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். அதான் முக்கியமானது. இங்கே நம்ம வந்து பாட்டு பாடுவோம்,
இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, அது என்னன்னே தெரியாது, நமக்கு என்ன பாடுறோம்னே தெரியாது. உதறு மாத்திரம் பாடிக்கிட்டே இருக்கும், மனசு எங்கேயோ இருக்கும், நம்ம எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் அது இங்கே சாத்தியம் அல்ல. கிறிஸ்தவ ஆராதனைகளிலே நமக்கு வேதம் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒன்று, உங்களை உணர்ச்சி வசப்படுத்த அல்ல, நீங்கள் இங்கு ஆவியோடும் பாட வேண்டும், கருத்தோடும். யூ நீட் டு நோ வாட் யூ சிங். என்ன பாடுறீங்க அப்படின்றத உங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டும், அதை இருதயம் உணர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் பாட வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் என்ன பாடுறோன்ற கருத்தே நமக்கு தெரியாமல் அது ஒரு செயலாக, தனிச்சை செயலாக, அது ஒரு இன்அட்வன்ட் செயலாக நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். அதனுடைய பொருள் தெரியாமல், அதனுடைய பொருளை உணராமல் நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். பொருளை உணர்ந்து பாடும்படியாக நாம் இங்கு அழைக்கப்படுகிறோம். பொருள் என்ன? நிறைய நேரங்களில் டியூன் நல்லா இருக்குன்னு சில பாட்டு பாடுவோம், சில நேரத்தில் டியூன் கேட்சியாக, சில டியூன்ஸ் நமக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும், அந்த பாட்டை மாத்திரம் நிறைய தடவை பாடுவோம். நமக்கு அந்த மாதிரி பாடு கிடையாது. நாம் இங்கே வரும்போது முதல் பாமாலையிலேருந்து கடைசி மங்கள கவிகள் பாடுற வரைக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் புரிதலோடு கருத்தோடு நாம் பாடுகின்ற பாடல்கள் உண்மையிலேயே ஆண்டவரை ஆராதிக்கும் பாடல்களாக, ஆண்டவரை துதிக்கும் பாடல்களாக அமைந்து விடுவதுதான் மிக நல்லது. ஏனென்றால் அப்படி நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது தான், ஏன்னா நிறைய நேரங்களில் இன்னைக்கு நிறைய பாடல்கள் உபதேசத்திற்கு மாறுபாடான பாடல்கள் நிறைய இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நேரங்களில் நீங்கள் யாரும் வீட்டில் போய் பாமாலை கீர்த்தனை பாடுவீங்களான்றது ரொம்ப சந்தேகம். அதில் வெகு சிலர் வேணால் பாடலாம். பட் இருந்தாலும் பெரும்பாலும் யூடியூப்பில் கேட்குற பாடல்கள், புத்தளர்ச்சி பாடல்கள், நம்மளுடைய டியூன் ரொம்ப பயங்கர. இப்போது உங்களுக்கு யூடியூப்லாம் நிறைய பாட்டு கேட்குறீங்க, நீங்கள் எத்தனையோ பாட்டு கேட்குறீங்க, நீங்கள் நிறைய பாட்டு கேட்குறீங்க. அந்த மாதிரி பாடல்களை தான் நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க, தப்பு கிடையாது, கேட்கலாம். ஆனால் be careful whether you sing a standard, a sound doctrine song. அதில் உங்களுடைய அந்த டாக்ட்ரின், உங்களுடைய டாக்ட்ரின் கரெக்டாக இருக்கா? வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பாடல்களாக எழுதப்பட்டிருந்தால் மாத்திரமே அந்த பாடல்கள் அர்த்தமுள்ள பாடல்களாகவும் கருத்தோடு பாடல்களாகவும் இருக்கும். இல்லாவிட்டால் உங்களை குஷிப்படுத்துவதற்கான பாடல்கள்லாம் பாடாதீங்க. நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள், நான் பாடின பாடகரையும் சொல்ல வரும்ல, நான் சொன்னேன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அது அந்த பாட்டு யார் பாடியிருக்கான்னு. நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் ஒரு பாட்டு இப்படி எழுதியிருக்கார்: எம் காணிக்கைகளை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. இவருடைய நோக்கம் என்ன? நீங்கள் நல்லா விதைக்கணும், அவர் அதை அறுவடை செய்யணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காணிக்கையை விதைக்கிறதுன்றது நீங்கள் நல்லா விதைக்கணும், அவர் என்ன செஞ்சுட்டு போயிடுவார்? அறுவடை செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். இல்லை 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணுவார். இங்கே உங்கள் பேங்க் பேலன்ஸ் கூடும்னு போடலை, இல்லை நீங்கள் ரொம்ப சுகித்திருப்பீங்கன்னு சொல்ல போடலை. ஆண்டவர் உங்களை கொட்டி ஆசீர்வதிப்பார்னு போட, உங்கள் நீதியின் விளைச்சல். தட் மீன்ஸ் யூ வில் பி பிளெஸ்ட் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் அன்புள்ளவர்களாக, நீங்கள் இன்னும் பொறுமையுள்ளவர்களாக, இன்னும் நீங்கள் நேர்மையுள்ளவர்களாக, இன்னும் அநேகரை நேசிக்கின்றவர்களாக, இன்னும் அநேகரை மன்னிக்கிறவர்களாக உங்கள் நீதியின் விளைச்சல் வர்த்திக்க செய்வார். ஆனால் அவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னா, நீங்கள் விதைக்க அப்படின்னா நமக்கு என்ன, ஒரு பரவாயில்ல ஒரு 1000 ரூபா காணிக்கையை விதைச்சோம்னா ஒரு 10,000 ரூபாய் நமக்கு திரும்ப வராதா? யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். we have to be very careful இந்த டாக்ட்ரின் ரிலேட்டடாக. ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நேரங்களில் நமக்கு இதை சிந்திக்காமையே, பைபிளில் இருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் தானா, இது உண்மையான இந்த வார்த்தைகள் தானே தெரியாமையே நம்ம நிறைய நேரங்களில் பாடல்களில் பாடுறோம். அதனால தான் என்னமோ தெரில, பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதியிருக்காரு, நீங்கள் ஆவியோடும் பாட. அது எப்போ எழுதியிருக்காரு? இந்த
பல பாஷை பேசுகிறப்ப, அப்பா நீங்கள் பேசுங்க, பல பாஷை பேசுங்க நீங்கள். ஆனால் ஒரு ஆள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிறத அவர் என்ன செய்யணும்? அவர் இன்டர்பிரட் பண்ணவர். நீங்கள் என்ன பேசுகிறியோ அதை சொல்லணும். இல்லையா, பேசாமல் வாயை பற்றிட்டு வீட்டில் உனக்கு பேசிக்கோ. ஏன்னா பல பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். அதனால் உனக்கு அங்கே தான் வேலையே ஒழிய இங்கே வேலையை. அந்த கான்டெக்ட்ஸில் நீங்கள் ஆவியோடும் ஜெபிக்க வேண்டும், கருத்தோடும் ஜெபிக்க வேண்டும். ஆவியோடும் பாட வேண்டும், கருத்தோடும் பாட வேண்டும். நம்முடைய பாடல்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பாடல்களாக, கருத்து மிக்க பாடல்களாக இருக்கும்போது நம்முடைய பாடல்களும் ஆண்டவரை கருத்தோடு பாடுவோம், ஆண்டவரை உற்சாகப்படுத்தும். நிறைய நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ பாடல்கள் பாடும் நேரங்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு விஷயமா இல்லாமல் அது பெர்ஃபார்மன்ஸாக மாறிவிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி யூஸ் பண்ணுற காஸ்டியூம், இன்றைக்கி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, இன்றைக்கி யூஸ் பண்ணுற செட்டு, அவங்க யூஸ் பண்ணுறதை பார்த்தா எத்தனையோ கோடிகள் வந்து செலவழித்து ஒரு பாட்டு பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி செலவழிச்சிருவாங்க போல தெரியுது. அவ்வளோ இருக்குது. இட் இஸ் மோர் ஆஃபன் நாட் டு ப்ரைஸ் காட் பட் டு பெர்ஃபார்ம். பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடாது என்றைக்குமே. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா மேன் சென்டர்ட், வர்ஷிப் காட் சென்டர்ட். கடவுளை மகிமைப்படுத்துவதாக இருந்தால் அதுதான் உண்மையான ஆராதனை. தேவனை மகிமைப்படுத்துவது தான் உண்மையான ஒளியை. என்னை மகிமைப்படுத்து, இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். யாருக்குன்னா கொயருக்கும் பொருந்தும், கொயர் மாஸ்டருக்கும் பொருந்தும், குறிப்பாக பிரசங்கியார்களுக்கும் பொருந்தும். பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது இங்கே. திஸ் இஸ் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு காசு செலவழித்து அவங்களுடைய ட்ரெஸ் கடைசியில் வந்து அவங்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்காங்கன்னு தான் பார்த்துட்டு இருப்போமே ஒழிய எந்த இடத்துல போய் இந்த தடவை பாட்டு எடுத்திருக்காங்க, இல்லை எந்த லொக்கேஷனில் போய் உங்கள் பாட்டு எடுத்திருக்காங்கன்னு தான் பார்த்துனோம். பாட்டோடைய சக்தி, அதனுடைய தீம், அதனுடைய கருப்பொருள் நமக்கு கிட்டி சேர்க்காது. நம்முடைய பாடல்கள் ஆண்டவரை ஆராதிக்கத்தான் இருக்க வேண்டும். அது வந்து நிறைய நேரம் ஒரு தடவை பில்லி கிரஹாம் அவருடைய கூட்டத்தில் வந்து எப்பயும் வந்து அவர் பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே, நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர் என்ற பாட்டு பாடுவாங்களாம். அப்போ பில்லி கிரஹாமுடைய கிரிட்டிக்ஸ், அவரை விமர்சனம் செய்கின்றவர்கள் ஒரு தடவை சொன்னாங்களாம், உங்களுடைய பிரசங்கத்தில் எல்லாம் ஒன்றும் நடக்கலப்பா, நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு பாடுறீங்க, அந்த பாட்டு தான் இந்த இந்த எல்லாரையும் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க செய்கிறது அப்படின்னு. ஒரு தடவை அவர் சொன்னாராம், ஆவியானவர் கிரியை செய்கிறாரு, எந்த பாட்டும் கிடையாது, நாங்கள் ஒன்றுமே செய்கிறதில்ல, ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. அவங்க வந்து அவங்களுக்காகவே ஒரு குருசைடில் பாட்டே பாடலை. they stopped singing the hymn just as I am. அந்த பாடலை பாடுறதே நிப்பாட்டிட்டாங்க. அன்னைக்கு கூட்டம் வந்தது அவ்வளவு கூட்டமாக. அதனால் பெர்ஃபார்மன்ஸ், இவர் வந்து பாடிட்டாரு, இந்த இவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே அது பெர்ஃபார்மன்ஸ். கடவுள் யாரை வேணால் பயன்படுத்துவார், கழுதையை கூட பயன்படுத்துவார். அதனால் இவர் பாடினாதான், இவர் பிரசங்கம் பண்ணாதான், இவர் நடத்தினாதான், இவர் இதை செஞ்சாதான் அப்படின்னு வந்துட்டாலே அது பெர்ஃபார்மன்ஸ் தான். So we are not here to perform, but we are here to worship and glorify God. Point number 2. We are here to praise God, to remember God's word. கடவுளுடைய வார்த்தையை நாம் மனதில் கொள்ளும்படி பாடல்களை பாடுகிறோம். முதலாவதாக தேவனை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த பாடல்களை பாடுகிறோம். இரண்டாவதாக நாம் எதற்கு பாடுகிறோம்? கடவுளுடைய வார்த்தை. ஒரு நல்ல பாடல் ஒரு பிரசங்கத்திற்கு சமம் என்று ஒரு பெரிய வேத அறிஞர் சொல்லுகிறார். ஒரு நல்ல கருத்து நிறைந்த பாடல் ஒரு பிரசங்கத்திற்கு சமம் என்று சொல்லி ஒரு வேத அறிஞர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இனால் எழுதப்பட்ட பாடல்கள் தான். அந்த ஆண்டவருடைய வார்த்தையினால் எழுதப்பட்ட பாடல்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? திருப்பி திருப்பி பாடுறதுனால அந்த பாடல்கள், ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளங்களிலே தங்குகிறது. நாம் பாவம் செய்யாமல், ஆண்டவரை விட்டு விலகாமல், ஆண்டவரை விட்டு தூரம் போகாமல் நம்மை கட்டுப்படுத்தி பார்த்து கொள்கிறது. எடுத்து வாசிப்போம். கொலோசையர் 3வது அதிகாரம் 16வது வசனம். கொலோசையர் 3:16 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒரு எப்படி பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லலாங்க, அங்கே நீங்கள் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லலை. அங்கே என்னவா?
சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை, அதே தான் இன்னைக்கு எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆமாம், இப்படி நம்ம பாடி கீர்த்தனம். அப்போ அந்த பவுல் வந்து இந்த திருச்சபைகள் எழுதும்போது ஒவ்வொரு பாடங்கள் நீங்கள் குறிப்பாக அந்த அதில் தான் நம்ம வந்து சிஎஸ்ஐ திருச்சபைகளில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எடுத்து இந்த பாமால கீர்த்தனையில் இருக்க ஒரு பாட்டாவது நீங்கள் டாக்டரினை விட்டு விலகி போயிருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. இருக்கிற 400 சொச்சம் பாமாலையும் சரி கீர்த்தனையும் சரி எல்லாம் வந்து வேதத்தின் வார்த்தைகளை அந்த போய்டிக் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. செய்யுள் வடிவத்தில் இந்த வேத வசனங்கள் பாடும்படியாக செய்யுள் வடிவத்தில் எழுதப்பட்டது. அவ்வளவுதான். அவ்வளவு கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு வார்த்தையும் சூஸ் பண்ணி அவங்க அதை எழுதி அதை பாடும்போது நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறது. வழி இதுவே இதில் நடவு என்று சொல்லுகிறது. நாம் பாவம் செய்ய போகும்போது கர்த்தருடைய பாடல்களை நான் பாடும்போது, நீ போகிறது சரியில்லைப்பா, நீ பாவம் பார்க்க போகிற அப்படின்னும் என்னை எச்சரிக்கும். நான் ஏதாவது தவறான வழியிலே போகும்போது கர்த்தருடைய வார்த்தை பாடல்களாக நான் பாடும்போது அது என்னை எச்சரிக்கும். என்னை எச்சரிக்கிறது மாத்திரமல்ல, என்னை மன்னிக்கும். என்னை மன்னிப்பது மாத்திரமல்ல, என்னை சுத்திகரிக்கும், எனக்கு பாதையை காட்டும், என்னை ஆறுதல் படுத்தும். ஏனால் இது கர்த்தருடைய வார்த்தை பாடல்களாக மாறி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பாடல்களாக enriched in God's word. அதனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த மாதிரி சிறந்த பாடல்களை நாம் பாடும்போது கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய உள்ளங்களிலே எப்பொழுதும் தங்கி கொண்டே இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும்போது பாவத்தை விட்டு விலகி ஓடும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபையை தருகிறார். ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு புதிய ஏற்பாட்டில் நானும் தேடி தேடி பார்த்தா பாடல்கள் பாடினார்கள் அப்படின்னு சொல்கிறது இவங்க ஒரு ஆள். யார்? இயேசு கிறிஸ்துவும் இந்த சீடர்களும். அதுவும் எப்போ போகிறப்ப கெத்செமனேக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்களும் அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவ மலைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதில் ஒருத்தவர். அவர் பாட்டு பாடிட்டு தான் கிளம்புறாரு. அவர் அவ்வளவு ஒரு பெரிய துக்கத்தை சந்திக்க போகிறாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி பாட்டு பாடிட்டு தான் அவர் கிளம்புறாரு. அவர் பவுலும் சீலாவும் தொழு மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க. நடுராத்திரியிலே எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமாம், தேவனை துதித்து பாடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு 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 வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளால் பாட முடியும். மகிழ்ச்சியோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எந்த நிலைகளிலும் இருந்தாலும் கூட. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் வந்து நம்முடைய அடக்க ஆராதனைகள் கூட அதிக பாடல்கள் இருக்குது. ஏன்னா அந்த பாடல்கள் நிறைய நேரங்களில் அந்த பாடல்கள் வந்து நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நாமும் அங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அநேக பாடல்கள் நமக்கு உண்டு. அதனால் கிறிஸ்தவர்களாகி நாம் வந்து நம்ம அதுக்கு பயப்படவே கூடாது. ஐயோ இப்படி ஆயிருமோ. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் காரிருள் என் நேச தீபமே நடத்துமே, வேறொளி இல்லை வீடும் தூரமே நடத்துமே. ஆமாம், காரிர் இது வந்து சங்கீதம் 119 அந்த ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தை காமிங்க, ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமே. ஓர் அடி மட்டும் எந்த விதமான ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருளாக இருக்க ஒரு பெரிய அற்புதம் செய்யணும்னு சொல்லலை இந்த பாட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருட்டாக இருக்குது ஒரு பெரிய வெளிச்சத்தை காமிங்கன்னு சொல்ல, ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமே. பாதைக்கு வெளிச்சமாக இருப்பது தேவ வசனம். அதை தான் இந்த வார்த்தையில் அஞ்சாதிரு என் நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்பார் என்கிறார், இக்கட்டில் திகையாதிரு தகுந்த துணை உனக்கு
தப்பாமல் செய்குவார். இப்படி அநேக பாடல்களை நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்னுடைய மூதாதையர், என்னுடைய தாத்தா சீமோன் போதர் எழுதின ஒரு பாட்டை கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் என்னுடைய தாத்தா அந்த பரம்பரையில் வந்தவன் தான் நான். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இது ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம். உங்களை ஜீவ பலியாக, வசனம்தான் இங்கே வந்து, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்குத்தத்தம் மல்லாது இப்போது நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. என்னுடைய அவயவங்கள் எல்லாம் நீதியின் ஆயுதமாய் நேர்ந்து விட்டேன். ஜோதி பரிசுத்தர் ஆலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வசனங்கள், பாடல்களாக. இன்னும் ஒரே ஒரு பாட்டை மாத்திரம் சொல்லி இந்த பாயிண்ட்டை முடிக்கிறேன். அது கடைசியில் நேற்று பாடும்போது, உண்மையாம் உபவாசம் எது, உண்ணாமல் இருப்பதா அது. நிறைய நேரங்களில் வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்லேயோ நிறைய நேரங்களில் பாடுறோம், நான் இப்படி சாப்பிடல, அப்படி சாப்பிடல, அதை செய்யலை, இதை செய்யலை, நான் 40 நாள் உபவாசம். ரைட், குட். உண்மையான உபவாசம் எதுன்னு ஏசாயாவில் சொல்கிறார்ல 53வது அதிகாரத்தில். உண்மையான உபவாசம் எது? உண்மையாக உண்ணாமல் இருப்பதாது. உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா? சடங்காக நோன்பினை மேற்கொண்டால் சிந்தையில் மாற்றமா ஆகும். சிந்தையில் மாற்றமா ஆகும். சடங்காக மேற்கொண்டால் சிந்தையில் மாற்றமா ஆகும். ஆவியை மலை போலே ஊற்றும். ஆவியை, இன்னைக்கு ஆவியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆவியை பற்றி நிறையா பாட்டு பாடுறாங்க. ஆனால் இவர் எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா? ஆவியை மலை போலே ஊற்றும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆடுவோம், நாங்கள் பாடுவோம், நாங்கள் குதிப்போம், நாங்கள் அதை செய்வோம், இதை செய்யலை. அப்போஸ்தலர் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அங்கே பார்த்தீங்கன்னா உடனே இவாஞ்சலிசம். பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா சுவிசேஷம் சொல்ல கிளம்பணும். அதுதான் அவர் எழுதியிருக்காரு. ஆவியை மலை போலே ஊற்றும், பல ஆடுகளை இயேசு மந்தையில் கூட்டும். என்ன பாட்டு! ஒரு பாட்டு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிழை கண்டுபிடிக்கவே முடியாது நம்முடைய பாடல்கள். அவ்வளோ ஒரு மிக பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்து பரிந்து நீர் பேசியே இறங்கிடச் செய்யும். ஸோ இந்த பாடல்கள் நாம் பாடும்போது நம்மை அது நெறிப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை ஒழுங்கான ஒரு பாதையிலே நடத்தி செல்கிறது. கடைசியாக நாம் எதற்காக ஆலயத்திலே பாடுகிறோம்? நம்முடைய கிறிஸ்தவ ஆராதனைகளிலே பாடல்களை ஏன் பாடுகிறோம் என்றால், நாம் பரலோகத்திலே இடைவிடாமல் செய்ய போகிற ஒரே ஒரு வேலை ஆண்டவரை ஆராதித்து பாடப்போகிறோம். அதுக்கு ப்ராக்டிஸ் தான் இங்கே, வேற ஒன்றும் புதுசாலாம் கிடையாது. அங்கே போய் நமக்கு வேறு வேலை, அங்கே போய் போர் அடிக்குமா? ஒரே பாட்டை திரும்ப திரும்ப ஓசானா ஓசானா அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவரை போய் நம்ம பாட போகிறோம். நம்ம அது நமக்கு போர் அடிக்க போதா தெரியல நமக்கு. பட் ஆனால் அங்கே இருக்க அங்கே போய் பைபிள் ஸ்டடி கிடையாது, அங்கே போய் ப்ரீச்சர்ஸ்க்கு வேலை கிடையாது, அங்கே கொயர் மாஸ்டர்ஸ்க்கு தான் வேலை. இங்கேயும் வேலை, அங்கேயும் உங்களுக்கு வேலை. அதனால் அங்கே போய் முழு நேரமாக நாம் தேவனை பாடத்தான் போகிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கு தான் போகிறோம். அதற்கு ஆயத்தமாக தான் இந்த பாடல். நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கையிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்தின் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும்
வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். நீங்கள் அந்த 15வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனபடியால் அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து என்னவா, இரவும் 24/7 தான், இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கிறிஸ்தவ ஆராதனைகளிலே நாம் ஏன் பாடல்களை பாடுகிறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்த பாடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் நிலைக்கவும், நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த வாழ்க்கையை முடித்துவிட்டு நாம் ஆண்டவரோடு கூட நித்தியமாக இருப்பதற்கு எப்பொழுதுமே பாடல்கள். இந்த 3 தானா பாயிண்ட்டுன்னு கிடையாது, நிறைய இருக்குது. நம்முடைய நேரத்திற்கு காரணமாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு கீழ்ப்படிய ஆமேன் என்று சொல்ல கிருபை செய்வாராக. ஆமேன்.